பெருமூச்சு விட்டார்கள். சில வேளைகளிலே நம்மை அறியாமல் அடிமைத்தனத்திற்குள்ளாய் வந்து விடுகிறோம். பாவம் நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. இந்த பாவத்திலிருந்து மீள முடியலையே அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுவார்கள். சிலர் கடனில் அடிமைப்பட்டுருவாங்க. கடன் வாங்கி 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 கடன் பெருசாக இருக்கும், பணம் கட்டாமல். அப்புறம் நமக்கு அந்த பிரச்சனை வரும்பொழுது நம்மால் அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீள முடியலையேன்னு பெருமூச்சு விடுவோம். எப்போ இந்த கடன் ஒழியும் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சோடு கூட வாழ்கிறதை பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்திலே வந்து 430 ஆண்டுகள் எகிப்திலே வாழ்ந்தார்கள். 30 ஆண்டுகள் அவர்களுக்கு பொற்காலம். யோசேப்பு அங்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். மிகவும் நன்றாய் கவனித்து கொண்டான். நல்ல கோசேன் அப்படிங்கிற செழிப்பான நாட்டை கொடுத்துட்டாரு. அங்கே அவங்க நல்ல பரவி நல்ல எஸ்டாப்ளிஷ்டு. யார் கேட்டாலும் எங்கள் தம்பி தான் யார் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வச்சு ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். அந்த பார்வோன் மறிச்சிட்டான். இன்னொருத்தன் வந்த உடனே யோசேப்பினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டு இந்த ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தான், அடிக்க ஆரம்பித்தான், துன்புறுத்த ஆரம்பித்தான். அடிமைத்தனத்திற்குள் அவர்கள் வந்தார்கள். இந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாய் அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய கால வேளையில் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றிலே நீங்கள் அடிமைப்பட்டு பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பெருமூச்சு எல்லாருக்கும் தெரியாது. பெருமூச்சு விடுறது சில வேளை நடந்தால் தான் பெருமூச்சு வரும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நாம் அப்படியே பெருமூச்சு விட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இருக்கிற அநேகருடைய குடும்பங்கள் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, சந்தித்திருக்கிற பிரச்சனை. யார்கிட்டையோ சிக்கிட்டு உங்கள் பத்திரத்தை மீட்க முடியாமல், கடன் கட்ட முடியாமல், அவமானத்தை சகித்து யாரோ உங்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் விடுகிற பெருமூச்சு நாளைக்கு அது சந்தோஷமான நிலைமையாய் கர்த்தர் மாற்றுவார்.